உண்மையிலே நீங்க கைதட்டணும். வாங்க, கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் வாழ்வின் பொற்காலம் இந்த காலம்தான் என்று சொல்லி பேச. ஐயா என்ன கிளம்பிட்டீங்க ஐயா? இனிமேல் அருமையான நிகழ்ச்சி வச்சிருக்கேன். இல்லாட்டி உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுறேன். இவ்வளவு கோவக்காரா இருக்காரு. விளக்கண ஜோக்கிலே நான் கிளம்பிட்டேன் அப்படி. இங்க கூட வந்துப்பா, இங்கிட்டு கூட வந்து. ஏன்னா 1.5 கிலோமீட்டர் இல்ல, ஆட்டோ பிடிச்சி போற. உண்மையிலே அன்னபாரதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 23 நாடுகள், வெளிநாடுகள், 23 வெளிநாடுகள். நன்றி சார். போகலாம் நினைச்சாங்க, ஒரு வேலும் கூப்பிடலன்றதுனாலதான். நீங்க வேலூர் கூப்பிட்டதே எங்களுக்கு ஒரு வெளிநாடு மாதிரி தான் சார். எனக்கு பார்த்து பேசுங்க. வேலூர்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு. ஆமா ஆமா, ஃபேன்ஸ் இருப்பாங்க, வாஷிங் மிஷின் எல்லாமே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே அதான் நாங்க நகைச்சுவைக்காக சொன்னா கூட அன்னபாரதியை விட அன்னபாரதி உங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். இன்னைக்கும் அந்த திருநெல்வேலியில ஒரு 7-8 தெருவில் இன்னைக்கும் அடுப்பெரிதுனா அதுக்கு அவங்க அப்பா தர்மராஜ் அவர்கள் தான் காரணம். நன்றி நன்றி. ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நாள் வராட்டி இந்த ஏரியாவே பதறிடுவாங்க. தர்மராஜ் எங்க இருக்கப்பா, கத்திரிக்காய் குழம்பு கொதிக்குது, இந்த நேரம் பார்த்து போச்சு. குடும்பம் மொத்தமா ஆமா, டியூஸ்பீட்ல கட்டிட்டு ஓடுவார் சிலிண்டர். அவ்வளவுதானே சார்? வேற பெரியப்பா யாரும் வராரா? வர அடுத்த ஆளுக்கு வச்சிருக்கேன் சார். நான் ஆரம்பிச்சிருந்தேன் சார். முறையோடு தமிழை வணங்கி சாகும் போதும் எடுத்தோன்னே இப்படியா ஒரு பேச்சால தொடங்கும் போதே சாகும் போதும் ஆரம்பிச்சிருந்தேன் சார். சாகும் போதும் போதும் 3 தடவையா? இல்ல சார், தமிழ் வணக்கம் சார். நீங்க என்ன சொன்னாலும் கிராஸ் வந்தாலும் நான் ஆரம்பிப்பேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம் வேலூர்ல கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையான தமிழ் பற்று என் பிளட்ல ஊறுது, ரத்தத்துல ஊறுது அப்படின்னு சொல்றவங்க 1 2 ஜிவி சார் தூக்கி இருக்கிறாங்க. மேடையில யாருமே தூக்கல. ஆமா, 1 2 4 ஓகே 17 27 பேர் தூக்கி இருக்காங்க. நான் சொல்றேன், உண்மையான தமிழ் பற்று உள்ளவங்க யார் தெரியுமா சார்? யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆனாங்களோ அவன் தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க அப்படின்னு சொன்னா கைத்தட்டல் அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா 30 35 அர்த்தம். நாளை இங்கிலீஷ் பரீட்சைக்கு போறதே இல்ல சார். உண்மையிலேயே எனக்கு ரவிக்குமார் சார் பேசினதுக்கு அப்புறம் தோணுது, அதாவது நேர்மறை எண்ணங்கள் இன்னைக்கு என்னமோ பயங்கரமா வேலூர் இலக்கிய விழாவுக்கு பொழந்துகிட்டு நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ குட் ஃபீலிங்றீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தோணுது. என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் சொன்னாரு, உலகத்தையே சுத்தி வந்துட்டேன், என் வீட்டு வாசல்ல இருக்க கிட்ட கூர்கா கிட்ட என்னால பேச முடியல, ஏன்னா ஹிந்தி தெரியாததுனால அப்படின்னாப்ல. பதிலுக்கு அந்த கூர்கா சிரிச்சுட்டே சொன்னாரா, ஏன் சார் இப்படி நெகட்டிவா நினைக்கிறீங்க? இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க ஹிந்தியே தெரியாட்டாலும் உலகம் ஃபுல்லா சுத்தி வந்துட்டீங்க, ஹிந்தி தெரிந்தும் உங்க வீட்டு வாசல்ல கூர்காவா நிக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் தமிழின் ஆளுமை அப்படின்ட்டு சொன்னார்னா, அப்படி எதையுமே நேர்மறையான எண்ணங்கள் பார்ப்பதுதான் இந்த கால தலைமுறை. சூப்பர், தேங்க்யூ சோ மச் சார். என் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். உனக்கு 1 லட்சம் கொடுத்து நாங்களும் வாடகைக்கல ஒருதாங்க இருந்து அத்தியாசா இதாசா இந்த காலத்துல நுணுக்கம் எடுத்தோன்னே பூரா மணி மைண்ட் தான் சார். சத்தியம். ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க, பாசிட்டிவா இருங்க. ஆமா சார். தொப்பு இருக்குன்னு வருத்தப்படாங்க. ஆமா சார். ஏன்னா செல்ஃபி எடுக்கும்போது வகுறு உள்ள இழுப்போம், பின்னாடி சொல்லுவேன் என்ன முது இடிக்குதுன்னே. ஆனாலும் தொப்பு இருந்தா சந்தோஷப்படுங்க. குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்குல இடிக்காது, 1/2 அடி கேப்பு கிடைக்கும் தரைக்கும் மூக்குக்கும். சார் நீங்க தொப்பைய சொல்றீங்க, இந்த காலத்துல பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, தொப்பை வந்துருச்சு, அது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். பட் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்குமே சொல்றேன். தொப்பை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களுமே கவலைப்படாங்க சார். தொப்பை முதல்ல ஆண்களுக்கு கொடுதா பெண்களுக்கு கொடுதா, அதுக்கு ஒரு பட்டிமன்றம் அடுத்த நீங்க கொடுங்க சார். நான் கண்டிப்பா அதுலயே நான் வந்து பேசுறேன் சிறப்பு பேச்சாளரா. ஆனா நடுவரை வந்து யாரை போடுறீங்க, அவரை போடுறீங்களா என்னைய போடுறீங்களா? ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ சார், தொப்பை யாருக்கு கொடுதா, ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆமா, ஆண்களுக்கு தான். ஆண்களுக்கு தான் விடுது. எதனாலன்னா உங்க குப்பையெல்லாம் நாங்க சாப்பிடுறோம்ல, மதுரை வீரன் தானேன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆனா அந்த தொப்பையை குறைப்பது எப்படி? முதலாக எந்த டிவில இதுவரைக்கும் நான் பேசல. முதலாக, ஏன்னா இன்னைக்கு பேசினாலே அடுத்த நிமிஷம் ஆட்டையை போட்டு காப்பி பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னைக்குள்ள பேச்சாளர்கள். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு முதலாக வேலூர் மக்களுக்காக சிறப்பாக சொல்றேன், தொப்பையை குறைப்பது எப்படி? மண்வெட்டி எடுத்து 2 பக்கம் செதுக்கி விடவும். இல்ல சார், நீங்க யோகா பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், எந்த உடற்பயிற்சி எதுவுமே பண்ண வேண்டாம். எப்படி குறைக்கலாம்? மேடையில் இருக்கிறவங்களும் இப்பதான் சார் உன்னிப்பா கவனிக்காங்க என்னுடைய பேச்சை. எப்படி தொப்பையை குறைப்பலாம்? நீ கொஞ்சம் பேச்ச குறைக்கிறது நல்லது நினைக்கிறேன். உங்களோட பெரிய தொப்பையா இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும்.
கைத்தட்டல் வந்துருச்சு சார். அது- எல்லாம் என் வேவ்லென்த்துக்கு செட் ஆயிட்டாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். பட் நான் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டீசென்ட்டான பேச்சாளர் சார். உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். சொல்லுங்க. ஆமா சார். 2 வரியா? ஆமா 2 வரி போதும். ஏன் ஒரு 4 வரி 5 வரி? 2 வரி சொன்னோனே என்னுடைய வேலூர் மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார். பாப்போம். வாழ்த்திட்டுமா சார்? மதுரை மண்ணின் மைந்தனை, ம். நகைச்சுவையின் கர்ணனை, சே. பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனை, ம். அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனை. யா. சொல்லாமலே வருது சார் கைத்தட்டல். அது ஒரு 80 வயசுக்காருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். சார் அதெல்லாம் தாண்டி இல்ல, உண்மையிலே வெறும் மேடை பேச்சுக்காக சொல்லல. ஒரு பேச்சாளராக, ஒரு நடுவராக கீழே இருக்கிறவங்க வேணா ரசிக்கலாம். ஆனா மேடையில் இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்களையும் ரசிக்க வைக்க முடியும்னா அது மதுரை முத்துசாராக மட்டும் தான் முடியும் அப்படின்ட்டு சொன்னா ஒரு சிறப்பான பாராட்டு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நகைச்சுவைங்கிறது மூளையில மட்டும் தான் சார் இருக்கும். ஆனா உங்க உடம்பு பூரா நகைச்சுவை சார். ஐயோ. உங்களுடைய நாடி, ஐயோ. உங்களுடைய நரம்பு, ஐயா. உங்களுடைய எலும்பு. என்ன பெரிய ஸ்கேன் எடுக்கிற ஆளா இருக்கும் போலயே. அணுக்கள் வரும். ஏமா உனக்கு சம்பளம் கன்பாமா விடுமா? உங்களுடைய கிட்னி. ஐயோ சட்னி ஆயிரும் போல இன்னைக்கு நானு. உங்களுடைய பித்தப்பை. ஏன் கட்டப்பையிலோட போட்டு கொண்டு போங்க. உங்களுடைய கல்லீரல். ஐயோ சார், இது கல்லீரலாம் எனக்கெல்லாம் மனுஷனுக்கு இருக்கானே தெரியாது. உங்களுடைய மண்ணீரல். இப்படி எல்லாமே நகைச்சுவையின் ஊற்றாக இருக்கக்கூடிய நகைச்சுவை கிடங்கு மதுரை முத்துசாருக்கு மீண்டும் ஒரு பெரிய பலத்த கைத்தல் கொடுத்து அன்போடு கேட்டுக்கொண்டு சார், நடுவர் அவர்களே, அந்த காலத்துக்கு நிறைய பேசினார் ரவிக்குமார் சார் அவர்கள். ஆனா நான் சொல்றேன் சார், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரியவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டா? முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். 50 ரூபாயை மிச்சப்படுத்த 30 நிமிஷம் நடந்தா அது அந்த காலம். 30 நிமிஷத்தை மிச்சப்படுத்த 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோல போனா அதுதான் இந்த காலம். எங்க அடுத்தவன் என்ன பண்றான்னு நினைச்சா அது அந்த காலம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா சிறப்பாக நான் சொல்றேன். சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிற தலைமுறை தான் இன்றைய தலைமுறை அப்படின்னு சொன்னா அதற்கே ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். வந்து சொன்னாங்க அந்த காலத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இல்லாம பாத்தீங்களா? ஆமா சார். அந்த காலத்துல நாயா அலைஞ்சா அந்த காலம். சரி. ஒரு நாயோடே அலைஞ்சானா அது இந்த காலம். எனக்கு ஒரு 10 பேர் இல்லாம போயிருவாங்க கைதட்ட. ஆமா சார், உங்களுக்கு இருக்கிறாங்க சார். சார் வந்து நின்னுட்டு சொல்றாப்ல எல்லா விஷயங்களையும் தாண்டி அந்த காலத்துல பெண்கள் மட்டும் ஒரு சின்ன கைத்தல் கொடுங்கக்கா. ஏன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. பெண்கள் மட்டும் ஒரு கைத்தல் கொடுங்க பாக்கலாம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார், பரவாயில்ல. அந்த கால பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க ரவிக்குமார் சார்? நீங்க ஒரு பேராசிரியர், நீங்க சொல்லுங்க. அன்னலட்சுமி நீ எல்லாம் பேச வரலாமாமா? ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு பேச வரலாமா? ஒரு காலத்துல கூப்பிட்டா நீ போயிருவியா? ஒரு காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா என்ன சொல்லுவாங்க? தாய்ப்பால் நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால் நீ குடிச்சு கண்ணுரங்க நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய் வாடி அன்னைகளின் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னதுதாங்க அந்த காலம். ஆனா அந்த காலத்துல பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான் உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து விஜயதசமி கலை இலக்கிய விழாக்கு 3 பெண் பேச்சாளர்களை கூட்டு வரவேற்பதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இது நல்லதா கெட்டதா? இதே இந்த காலத்துல இங்கேயே நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. வைங்க சார். நீங்க வீட்டுல என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். அன்னலட்சுமி மேடம் நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா சார். நீங்க மேடம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப். 3 பேர் தான் மேடையில் இருக்காங்க. 3 பேரும் படித்தவர்கள். 3 பேர்ட்டையும் கேள்வி கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஆமா சார். யாராவது ஒரு ஆளு என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா? இதுதான் சார் இந்த காலம். இதான் இந்த காலம் சார். எங்க இருந்து இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஆமா, அதுக்கு அடுத்து எனக்கே சொந்தமா எல்லாம் போய் இல்ல உண்மையிலேயே ஏங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண் பேச்சாளராக நான் மேடையில பதிவு பண்றேன் இதுதான். ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும்டி, பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும். ஆனா நான் சொல்றேன், பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்கடா, என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறதாக இந்த காலம். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும் அப்படிங்கிறது அந்த காலங்க. ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கறதா இந்த காலம்ங்கிறது மாறி இருக்குதா இல்லையா சார்? பெண்கள் இன்னைக்கு நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மையிலேயே கைதட்டுங்க. தினந்தோறும் ஒரு செய்தியை படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா சார். பாருங்க, இந்த திருச்சி விமான நிலையத்திலோட அந்த துணை பைலட் தான் விமானத்தை அந்த ஹைட்ராலிக் வீல் ஓபன் ஆகாதப்ப அதை இறக்குனாங்க. ஆமா சார். அதுக்கு முன்னாடி மலைவாழ் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 17 வயசு பொண்ணு விமான ஓட்டியாக வந்திருக்கு. அப்ப பெண்கள் நினைத்தால் சிகரத்தை கூட தொடரும். ஆண்கள் கைதிட்டுக்கு போல. ஆனா ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட
நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாமா? என்ன ரசத்தால இத்தனை பேர் வேலூர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க? ரசம் குடிக்கிறேன் கபக்கு கபக்குன்னு கைய கால உதறி கொபோன்னு கைக்கு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கான். சார் பெண்களுடைய சமையல கிண்டல் பண்ணாதீங்க சார். சரி. இப்ப பாருங்க பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா கிளாப் பண்ணுவாங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு தெரியுமா சார்? அதை நாங்க சாப்பிடுறதா? சும்மா கை தட்ட கூடாது. இப்ப நேரா போய் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போறீங்களா, மரகதம் சாப்பாடு எடுத்து பரிமாறுமா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட தானங்க போவீங்க. அதுக்கு முன்னாடி 108 போன் பண்ணிடுறான்ல, வாசல் வண்டி நிக்கும் போது சாப்பிட ஆரம்பிக்கிறான். சார் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா பெண்களே? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. கரெக்டா பாருங்க. இல்ல அப்படி என்ன சமைச்சிட்டு போறீங்க? மனைவி கையில் மணிமேலுடைய அச்சய பாத்திரமே கிடைச்சா கூட கணவனுக்கு கிடைக்கிறது உப்புமா தானே சார்? நல்லா சமைப்பேன் சார். அவ்வளவுதான். நீங்க பிக் பாஸ்னு என்ன அறிமுகப்படுத்துனீங்க. உண்மையிலே பிக் பாஸ் போன சீசன் 7ல நான் வந்தேன். நான் அங்கேயும் போய் சமைச்சேன் சார். அதான் வந்தேன்னா வெளியே வந்தாங்க, அத சொல்றாங்க. இப்ப கேட்டாங்களா? அடி செய்திகள் தானே அக்கா. உண்மையிலே பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன், 2 சமைச்சேன் சார். உண்மையிலே சூப்பரா சமைப்பேன். ஆனா நல்லா மண்ணக்க 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 சமைப்பேன் சார். ஆமா, இவங்க சமைச்சாலும் பிக் பாஸ்க்கு வகுத்தால போச்சு சார். நான் சாப்பாடு பரிமாறினா அப்படி 7 தெருவுக்கு மணக்கும் சார். என்ன காரணம்னா சமைச்சு முடிச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க. ஏன்னா மணக்கணும்ல. லைக் அன்னைக்கு நல்லா சமைப்பாங்கக்கா. என்னன்னு கேட்டா சப்பாத்தி கேட்டார். சரி ஓகே சப்பாத்தி கேக்குறாருன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு வச்சு தொட்டுக்கு ரசம் தான் சார் வச்சேன். என்னங்க தொட்டுக்கு ரசமா? ரசம் அங்க சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் பாத்திருக்கீங்களா சார்? என்னத்த சொல்ல? இல்ல நல்லா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த அக்கா இப்பமே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, எப்படி சப்பாத்தி ரசம் அப்படி நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி உண்மையில ரசிக்கணும் சார். அன்னைக்கு காஃபி கேட்டாரு மனுஷன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு இப்படிதாங்க திரும்பி இருக்கிறேன். பாரதி பாரதி அப்படின்ட்டாரு. பக்கத்துல போய் என்ன மாமா அப்படின்னு, காஃபில சீனி போட்டியாடி எருமை எருமை அப்படின்ட்டாருங்க. என்னைய பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை 7500 ரூபாய்க்கு. 7500 காஃபில சீனி போட்டனே மாமா அப்படின்ன. சீனி போட்டியா? மேடையில மட்டும் போய் வாய் கிளிய பேசுற உனக்கு எல்லாம் எப்படிதான் அறிவு இருக்கு? எப்படி உன்னை மதுரை முத்தெல்லாம் அப்படி பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுறாப்லன்னு உங்களுக்கு வேற திட்டு சார். பரவாயில்ல, இன்னைக்கு நேத்து அந்த வசம் வாங்குறேன். இல்ல சார், ஒரு சின்ன காஃபில சீனி போட்டேன் மாமா அப்படின்ன. எங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கி குடிச்சு பார்த்தாருங்க. இப்ப திருப்பி என்ன சொன்னாரு தெரியுமா சார்? எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார். பல்லு விளக்கிக்கணும். அந்த பாசம் நேசம் பரிவுலாம் அந்த காலத்துல இருந்துச்சா இந்த காலத்துல இருந்துச்சா? அந்த காலத்துல செஞ்ச அளப்பரிய சாதனை என்னன்னு நீங்க சொல்லுங்க சார். வத 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 வதன் பிள்ளைக்குட்டியை பெத்து போட்டிருப்பாங்க. எங்க பாட்டிக்கெல்லாம் எத்தனை குழந்தைன்னு கேளுங்க சார். எத்தனை குழந்தை? 16 குழந்தை. ஏங்க அப்பா, என்ன வேலை பார்த்தாரு சார்? நீங்க சிரிக்கிறதுக்கு இது இங்கதான் சிந்திக்கணும். 16 குழந்தையுமே சுகப்பிரசவமாக பிறந்தது. ஒரு குழந்தைக்கு கூட அந்த தாய் ஒத்தரவா செலவழிக்கல. தனக்குத்தானே பிரசவம் பார்த்த பெண்களை பாத்திருக்கீங்களா? நிறமாச கர்ப்பிணியாக காட்டு வேலைக்கு போவாங்க. நிறமாச கர்ப்பிணியாக காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வயிறு வலிக்கு அந்த வேப்ப மரத்து நிழல்ல படுத்து தனக்குத்தானே குழந்தைய பெற்று அப்படி பிறக்கிற குழந்தைக்கு பேரு காற்றாசான்னு வைப்பாங்க. எங்க கிராமத்துல அந்த மாதிரி பேர் ஒரு 7-8 பேர் இருக்கு. அந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கா? எல்லாத்தையும் நம்ம சிரிச்சிடக்கூடாது. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அதான் இல்ல சார் இன்னைக்குள்ள. ஆமா, அதுல அது பெருமையா இந்த மனுஷனை கட்டி எந்த சுகத்தை கண்டேன் எப்படி 16 குழந்தை பெத்துட்டு. இது ஒரு காலம். ஆனா நிம்மதியாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சொன்ன உடனே தாத்தா சிரிக்கிறாரு சார். அவங்க பாட்டியை நினைச்சு பார்த்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரவிக்குமார் சார் சொன்னாங்க, அது உண்மையிலே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்குள்ள பெண்கள் கணவனுக்கு மரியாதை கொடுக்கிறார்களா? என்ன சார் நாங்க மரியாதை கொடுக்கல?